அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. அதே அழுகுரல், அதே சண்டை, அதே சச்சரவு. என்னங்க சாரதாவோட பேச்சு அப்படி தான் ஆணவத்தில் இருக்குது. ஒரு நம்பிக்கை புருஷன் மேலே இல்லை. என்ன தான் இருந்தாலும் ஒரே ஒரு ஃபோட்டோ அதை வச்சு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, எப்படி கதையை சித்தரிக்க முடியுதுன்னு தெரியல. இன்றைக்கி அதே கதை கலந்தாங்க போயிட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுது தீர்த்துடுறாங்க, பயங்கர காண்டாகிறாங்க. பாட்டியை பிடிச்சி திட்டுறதே ரொம்பவே மனசுக்கு கேட்கலங்க. சாரதா நீ நல்லவ தான், உண்மையானவ தான், ஒத்துக்கிறான். அதுக்காண்டி உன் புருஷன் தப்பானவன் எப்படி ஒரே ஒரு ஃபோட்டோவையும் ஒரு பத்திரத்தோட ஜெராக்ஸை வச்சு சொல்லலாமா அப்படின்னு தான் தோணுது. அதை விட இவங்கெல்லாம் நம்பிட்டு போகிறாங்க. அறிவாளி நம்ம அறிவு கொழுந்து நம்ம காவேரி செல்லக்குட்டியும் இப்படி நம்பலாமா? பார்த்தா போய் உட்காந்துருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிருதுன்னு வைங்களேன், அழுது முடிஞ்சிடுறாங்க. அடுத்து போய் உட்காந்துட்டு இருக்கையில் நம்ம தலைவர் போனவர் அப்படி உட்கார்றாரு. அப்படியே அழகாக தோலை சாய்ச்சிக்கிறாங்க, அவங்களும் சாய்ச்சிக்கிறாங்க. எப்படிங்க எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ண முடியும்? நான் அவரை ஒரு ஹீரோவாக நினச்சி வச்சுருந்தேன், அப்படி எப்படிங்கிறாங்க. பார்க்குறாரு, நீ பாரு அவர் என்ன சூழ்நிலையில் பண்ணாரோ அப்படின்னு விஜயும் அப்படியே சொல்ல, எப்படிங்க என்ன சூழ்நிலையாக இருந்தால் அப்போ நீங்களும் நாளை பின்ன ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் என்னை விட்டுட்டு வேற ஆளை ஏற்றுக்குவீங்களா? காவேரி என்னம்மா இப்படிலாம் பேசுகிற? எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி நினைக்காத, அது தப்பு தான். ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு நீ உன் அப்பாவை தப்பான முடிவு எடுக்காத. கரெக்டாக ஒரு வார்த்தையாவது சொன்னியடா மகராசா, அதான் கெத்து, அதான் எங்கள் தலைவர்னு சொல்லணுங்க. அவர் நம்பலைங்க. நீங்கள் சொல்கிறத வச்சே நான் அவர் நல்லவராக இருப்பாருன்னு நம்புகிறேன். ஆனால் நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஒரு சூழ்நிலை எப்படியோ மாறி இருக்கலாம், என்னங்கிறது தெரியாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன நீங்கள் இப்படி பண்ணிட மாட்டீங்களே? என்னடா நீ அப்படின்னா நான் இல்லைம்மா, நீ என் உயிருமா, நான் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அழகாக அன்பா ஆதரவா அட்டடா ஒரு தலைவி மயங்கையில் தலைவன் கரங்கொடுத்து தலையை கோதி காக்குறான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான ஆண்மகன். காவேரி அப்படி தான் பார்த்துக்கிறாரு. அவங்களும் தோல் சாஞ்சு அழுகுறாங்க. சும்மா தாறு மாறு தக்காளி சட்னி அப்படின்ட்டு போட்டாவெல்லாம் பிடிச்சி உதறாங்க. அவன் சொர்க்கத்தில் இருக்க மாட்டான்டி, உன் அப்பன் நரகத்தில் தான் இருப்பான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு துரோகம் பண்ண நீ கண்ணால் பார்த்தியாம்மா? ஏம்மா இன்னொரு குடும்பம் இருந்தால் எல்லா காசையும் அங்கே கொடுத்துருக்க மாட்டானா? பத்திரம் கித்திரம் எல்லாம் உங்ககிட்ட தானே, அதுவும் பசுக்கிட்ட தானே கொடுத்தான். அந்த பசு எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டானா? அவங்களும் பசுன்னு பேரை சொல்கிறாங்க, வேறு யார் பேரையுமே சொல்லலை. அப்போவாது ஒரு கொக்கிச்சிக்கல், அப்போ உங்கள் மரமண்டைக்கு யாருக்குமே உரைக்கலையே அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப பேசி பிடிச்சி சாரதாம்மா பாவம் பாட்டியை பேசுனதாங்க தாங்க முடியல. ஆனால் போட்டோ விழுந்த கையோட எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மையான உறவோட மகத்துவம் தெரிஞ்சிச்சுங்க. 1000 தான் என்னதான் இருந்தாலும் நம்பிக்கை வச்ச பாசம் வச்சுருந்தாலும் பிள்ளைங்கிறதும் சரி பொண்டாட்டிங்கிறதும் சரி மற்ற உறவுகள் எல்லாமே பெத்த தாய்க்கு அப்புறம்தாங்கிறது தெரிஞ்சிச்சுங்க. அந்த தாய் மட்டும் அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, அதாவது நம்பிக்கை ஒன்று வைக்கிறது வேற. அந்த ஃபோட்டோ விழுந்தோன்னு சாரதா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உண்மையிலே தாய் தான் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அடுத்து இவர் விஜய் தேத்தி முடிச்சிடுறாரு. நீ கவலைப்படாத, உன் பேரில் மாறிடுச்சுன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுமா, நீ பேசாமல் இரு. எப்படிங்க அவங்க தான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, எப்படி பதிய முடியும்? அதெல்லாம் நீ ஏன் பயப்படுற? மாமா இருக்கல, நீ ஏன்டா செல்லக்குட்டி பயப்படுற அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா எல்லாம் ஒரு வழியாக நிம்மதியாக தூங்கி போகிறாங்கன்னு வைங்களேன். காலையில் எழுந்திரிக்கிறாங்க, பத்திரம் பதியருக்கு போகணும்னு பார்க்குறாங்க. யாரும் இருக்கான்னு பார்த்தா அதுகளை காணோம். அத்தை யாரும் இல்லை, வாங்க நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அதுக்கு எங்கேனாவது இருக்க போகுதுங்க தம்பி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எங்கேயும் இருக்காது, நம்ம கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் டக்குன்னு கிளம்புறாங்க. பார்த்தா இதுங்க ரெண்டு சும்மா விடுங்களா என்ன? கரெக்டாக அவன் பஸ்ஸு கால் பண்ணுறான், இங்கே பாரு எங்கேயும் நீ போயிடாத, அங்கே இரு, எப்படியாவது அதுங்க அவன் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போயிருங்க, அதனால நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உடனே அந்த அம்மாவும் அப்போல்லாம் விட்டுற மாட்டேன், நான் எப்படி விடுவேன், நான் எப்படி ஆள், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் இங்கே தான் இருக்கேன், நீ ஏன் தள்ளி போய் நிற்கிற, வீட்டு வாசலே போய் நில்லு. அதானே உங்களுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், நான் அங்கிட்டு வெளியே நின்னா தான் யாரும் இல்லைன்னு போவாங்க, போய் கரெக்டாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஓ சூப்பர்மா நல்ல ஐடியா அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு விஜய். இதெல்லாம் கேட்டுறாரு. ஓ நீங்கள் இந்த பக்கம் நிற்பீங்களான்னு நான் பார்த்தேன், கரெக்டாக தான் நின்றுட்டுருக்கீங்களா, சூப்பர் அப்படின்னு விஜய் நினச்சிட்டு கம்கமாக ஓடி வராரு. காவேரி அத்தை இங்கே வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா,
என்ன தம்பி என்னாச்சு? அந்த கும்பல் போயிடுச்சுன்னு நினச்சோம்ல. ஆமாம், ஆனால் அது போகலை அத்தை, போகலை. என்ன தம்பி சொல்கிறீங்க? ஆமாம், பாருங்கள் அந்த கொல்லை பக்கம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சைடு நின்று பார்த்தா 3 உட்காந்துட்டு இருக்குதுங்க, ஃபோனில் பேசிகிட்டு இருக்குதுங்க, அப்படிங்க இப்படிங்க எதோ வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. தம்பி என்ன தம்பி? அத்தை இன்னொன்று, யாருக்கிட்ட ஃபோனில் பேசுக தெரியுமா? யாருக்கிட்ட? எல்லாம் அந்த பசுக்கிட்ட தான். பசுவா? அப்போ இதுக்கு காரணம் பசுதானா? ஆமாத்த, நான் தான் சொல்கிறேன்ல, இது எல்லாமே அந்த பசுவோட வேலை தான்ட்டு. ஐயோ அப்படியா அப்படின்ட்டு. அப்பா தம்பி, இப்போ இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, வாங்க இப்போ போய் நான் அவனை ஆஞ்சிடுறேன். ஐயோ அத்தை அத்தை, இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேலையாகாத அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் பேசாமல் இருங்க, நான் ஆட்டம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இது இங்கே தானே இருக்குதுங்க, நான் பாருங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அவங்க கண்ணு முன்னாடி படுற மாதிரி இங்கிட்டு போயிடுறோம். நீங்கள் டக்குன்னு கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிருங்க. தம்பி அதுக்கு வந்துட்டா அதெல்லாம் வராதுங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. இவங்க இங்கிட்ட அதுக்குள்ளே அவங்க போகிறதுக்கு முன்னாடியே தோட்டத்து பக்கம் அவங்க கண்ணில் படுற மாதிரியே காவேரி விஜய் வராங்க. உடனே அதுங்க டே 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 ஏ அவன் போகிறான்டா, அவளும் போகிறாடா, என்னடா இங்கிட்ட என்ன பண்ணுதுங்க? அதாம்மா தெரியலம்மா, இதுங்க ஏதாவது பதிவு பண்ணுறதுக்கு போகுங்க, நம்ம பின்னாடியே போய் பார்த்துலான்னு பார்த்தா இங்கிட்டு போகுதுங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் தெரியாத மாதிரி போகிறாங்களாம். ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத மாதிரி இவங்களும் நடிக்குதுங்க. இங்கே பாருடா செல்லம், நீ ஏன்டா பயப்படுற? மாமா இருக்கல, நீ பயப்படக்கூடாதுடா, வா வா, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்கு இருந்தாலும் உன் அப்பாவோட சொத்து உனக்கு தாண்டா, பாத்தியாடா எப்படி சொல்லுதாண்டு, நம்ம விடக்கூடாது, இவன் எங்கே போனாலும் நம்ம போயிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி நீ இரு, பேசாமல் இரு. அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா, நமக்கு இங்கே பதிவு பண்ணால் தானே அவங்களுக்கு தெரியும், நம்ம சென்னைக்கு போய் அதுவும் உன் பேருக்கு பதிஞ்சா தானே உன் அம்மா பேருக்கா இருந்தாலும் சண்டைக்கு வருவாங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, யமுனா பேர் வேணாம், நம்ம அக்கா தங்கச்சி 4 பேர் பேர்லேயும் வேணாம், பேசாமல் நிவின் பேர்லேயே பதிஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேப்பா சூப்பர் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே 3 பேர் அது என்னது நிவின் பேர்லையா, ஐயோ அப்படின்னு பசுவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே அண்ணே என்னம்மா அதுங்க இந்த மாதிரி பேசிச்சுங்க அப்படின்னு சொல்ல, ஓ நிவின் பேரில் பதிய போகிறீங்களா, யார் பேரில் பதிஞ்சா என்னம்மா, நீ அப்படியே போய் நின்றுவான், இப்போ வெளியில் போனால் நீ பிடிச்சிரு அப்படிங்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறான்னு தெரியல, இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு லைனில் இருக்கிறாங்க. அப்புறமா பார்க்குறாங்க, ஏன் காவேரி நிவின் பேரில் பதிகிறதுக்கு நம்மளாம் போகணுமா என்ன, அதுவும் இங்கே பதியக்கூடாது, சென்னையிலே பதிஞ்சுக்குருவோம், நீங்கள் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஐயப்பன் நான் இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு வந்துட்டேன், நீ அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணு, நிவின் பேரில் பத்திரம் போடுறோம். ஆமாப்பா, என் மாமனார்ட்டு சொத்து தான், அடா நாங்களாம் கையெழுத்து வாங்குறவங்க தானே, அதெல்லாம் கவலைப்படணும், நிவின் தானே நாங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கிறோம், நிவின் நாங்கள் எங்கள் கையெழுத்து இல்லாமலே வாங்கிக்கிடுவார், அதனால் வந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. ஃப்ளைட்டில் தான் வராங்க. நாங்கள் வரல, இங்கே ஒரு கும்பல் வந்திருக்கு, அதனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம், அவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கணும்ல, அதனால் எல்லாரும் இங்கே வந்துட்டுருக்காங்க, ஃப்ளைட்டுக்கு தான் டிக்கெட் போட்டேன், நீங்கள் ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போங்க, ஏர்போர்ட்லேருந்து நேராக கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்ல, அங்கிட்டிருந்து என்ன சார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஐயப்பன் சொல்ல, அட ஆமாப்பா நீங்கள் போங்க ஐயப்பன், நான் சொல்கிறத கேளுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஓகே நாங்கள் போய்க்கிறேன், நிஜமாக தான் போகணுமா சார்? ஆமாம் ஐயப்பன் போங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அப்புறமா வச்சிடுறாங்க. டக்குன்னு ஃபோனை ஒரு மெசேஜை தட்டுறாரு, நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தா காவேரிட்ட அது என்ன பண்ணுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லல பார்க்குறாங்க. மறுபடியும் பஸ்ஸுக்கு தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் பஸ்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணே இந்த மாதிரி அவங்க எல்லாம் சென்னைக்கு போகிறாங்களாம், அங்கே போய் பதிவு பண்ண போகிறாங்களாம். என்னம்மா சொல்கிற? ஆமாம், அது அந்த நிவின் பேர்லேயே பண்ண போகிறாங்களாம். ஓ அப்படியா, இதோ நான் யாழை இப்போவே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, இல்லை பசு நம்மளே போயிடுவோம் அப்படின்னு போமான்னு பார்க்குறாரு. அதெல்லாம் நேரம் ஆகுது அப்படின்னு பசுவோட ஆட்களை அனுப்புகிறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறாங்க சுற்றிக்கிட்டே. இங்கே தானே வரட்டும் பார்த்துக்குவோம், இந்த ஏரியாவுக்கு 2 இருக்குது, 2 இதுலேயும் போய் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க வச்சிடுறாங்க. நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க, விஜய் ஐயப்பனுக்கு கால் பண்ணுறாங்க. தெரியாமல் இங்கிட்டு வந்துட்டு, ஐயப்பா நான் சொல்கிறத கேளு, நீனு போய் அங்கே நின்றுக்க, அங்கே யார் வர்றா என்னங்கிறத பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. என்ன சார் இது, நீ பேசாமல் இரியா, நீ அங்கே போய் நில்லு அப்படிங்கிறாங்க. அவரும் போய் நிற்கிறாரு. பார்த்தா அவன் நிற்கிறத அவன் ஆள்கள் பார்த்துட்டு பசுவுக்கு கால் பண்ணுறாங்க. சார் அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து நிற்கிறான், அது அந்த விஜயோட ஆள் தான், இன்னொன்று கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆட்கள் பூரா வரும், அந்த நிவின் கும்பல் வந்த கையோட தூக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே சார் தூக்கிடுறேன் சார், அவன் என்ன பத்திர
பத்திரம்பதியை பார்க்குறானா என் தங்கச்சி பையன், அவனுக்கு நான் சொத்து பத்தா இல்லை, இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே பசு பார்க்க இங்கிட்டு பார்க்குறாங்க. உடனே கால் பண்ணுறாங்க, இங்கே பாருமா ரெடியாக நாங்கள் ஆட்களை வச்சுருக்கேன், அந்த கும்பல் வந்தால் தூக்கிடுவோம், நீ பயப்படாத, அதனால் நீ அங்கேயே இரு, விஜயும் காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க பஸ் நம்ம தலைவியும் தலைவனும் அப்புறம் அங்கே போயிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு காவேரி கேட்க, போயிட்டாங்கம்மா, நான் போய்கிட்டே இருக்கிறாங்க, கண்டிப்பாக நிவின் பேரில் பதிஞ்சிடலாம், நீ ஏன்டி கவலைப்படுற சொல்லும், உங்கள் அப்பா பேரில் இருந்தால் தானே, உங்கள் அம்மா பேரில் இருந்தால் தானே அவங்க வந்து நிற்பாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, அதனால் நிவின் பேரில் வந்துடும், நீ பயப்படாத தங்கம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. என் செல்ல குட்டிக்காக தான் எல்லாமே, என் தங்க கட்டிக்காக தான் எல்லாமே, விடுங்க மாமா அப்படிங்கிறாங்க. எதுக்குடி விடுங்க கிடுங்கலாம் சொல்கிற, ஏன் பொண்டாட்டியை நான் கொஞ்சாமல், இல்லை யாராவது பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குல்ல, ஏதாவது தப்பாக நினச்சாங்கன்னா, யார் நினச்சா எனக்கு என்னடி, ஏன் பொண்டாட்டியை நான் கொஞ்சறேன், என் தங்கம் என் வைரம், உன் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்கவா அப்படிங்கிற அதுங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, முகத்தை சுளிக்கிறாங்க. சி என்ன இது இப்படிலாம் பேசிக்கிறாங்க, அம்மா நம்ம மாமா அங்கிட்டு போவோம், மாமா அதுக்கு கிளம்புதுங்க கிளம்புறாங்க, சீக்கிரம் முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, காவேரி இதுதான் சமயம்னு சொல்லிட்டு முத்தம் கொடுங்கன்னு தானே கேட்குற, போங்க மாமா நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, என்ன மாமா அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு, என் தங்கம் வாடி அப்படிங்கல, என்ன 3 பேரும் போகிறாங்களா, இல்லை நிற்கிறாங்களே, ஐயோ நீங்கள் சீக்கிரம் முத்தம் கொடுங்க அப்போ தான் கிளம்புங்க அப்படிங்கல, சத்தமாக கொடுங்க, உம்மா என் அழகு, இந்த கன்னத்தில் ஒரு முத்தம், இந்த கழுத்தில் ஒரு முத்தம், இந்த மூக்கில் ஒரு முத்தம், இந்த வாயில் ஒரு முத்தம், உம்மான்னு கொடுக்க, சி அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கடி நம்ம கிளம்புவோம், இது என்ன இப்படி கவுச்சி பிள்ளைகளாக இருக்குதுங்க, இப்படி இல்லாமல் ஒரு அப்பா மேலே இப்படி ஒரு கேஸ் போட்டு வந்திருக்கிறோம், இப்படி இல்லாமல் பண்ணுறது, வாடி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாமா சீக்கிரம் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. காவேரி சொல்லும், இருடா உன் கழுத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்றேன், அப்புறம் கழுத்துக்கு கீழே போங்க மாமா எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ நல்லா இருக்கே, அதுங்க போகக்கூடாது, இங்கே இருக்கணும் அப்படின்னு விஜய் வேண்டிக்கிறாரு. என்னடா வேண்டுற, இல்லை அவங்க போயிட்டா முத்தம் கொடுக்க முடியாமல் போயிரும்ல, அதனால் போகக்கூடாதுன்னு வேண்டினேன், ஒன்று நானாடா முத்தம் கொடுக்க வேணான்னு சொல்ல போகிறேன், அதுக்கு போட்டுண்டா அப்படிங்கிறாங்க. ஓகேடி பண்டாட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு 3 இதுங்களோட முத்தத்துக்கு பயந்துட்டு மொத்தமாக ஓடி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஐயோ கருமம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.